போதும். இந்த அளவுக்கு நான் வாங்கினேன். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நாம் செய்கிற தொழிலில் நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை வந்து இறைவனும் இந்த பிரபஞ்சமும் நம்ம ஏற்படுத்தும். அதுமாரி நம்ம கர்நாடக மாநிலம் வந்திருக்கோம். இங்கே வர வழியில் வர இடத்துல ஒரு அடர்ந்த காடு, வெத்தலை தோட்டம், பாக்கு மரங்கள், அப்புறம் நீர் ஓடைகள், சுற்றி இயற்கையான சூழல் பாருங்க. பாக்கு மரம்லாம் எப்படி பாருங்க, எவ்வளோ உயர்ந்த மரம் பாருங்க. இதில் அப்படியே கொடி கொடியாக ஏற்றி விட்டுருக்காங்க. அதெல்லாம் பாக்கு மரம். பாக்கு மரம் பாருங்கள். இது ஒரு ரேட்டு. இந்த வெத்தையிலாம் இதெல்லாம் ஏணி போட்டு தான் பறிப்பாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வெத்தலை. அப்படியே வாங்க. அப்படியே அந்த கோயிலை காட்டுங்க. கட் பண்ணிக்க. அந்த பில்லில் ஒராய்ச்சின்னு வரணும் கேமரா. இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, முனிவர் கோயில். இது அவங்களோட குலதெய்வம் பாருங்க. சிவனோட மறு உருவம் தான் ஒரு இவ்வளோ ஒரு இயற்கையான கோயில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்காருங்க. ஸோ இங்கிட்ட வில்வ மரம், பலா மரம் எல்லாமே இருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வழி வழியாக வந்து கொண்டு வந்தது தான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம காவல் தெய்வம், நம்ம முன்னோர்கள் வந்து இந்த நாட்டுக்காக, எல்லைக்காக, நம்ம எதிரிகிட்டேருந்து நம்மளை பாதுகாத்தவங்க தான் இந்த முன்னோர்கள். அவங்க தான் குலதெய்வமாக நம்ம வழிபடுறோம். அதை வந்து நம்ம பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். பார்த்துங்க. கட் பண்ணிக்க. இயற்கையோட படைப்பில் பாருங்கள், எவ்வளோ மரங்கள், எவ்வளோ பூக்கள், கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது, எவ்வளோ பூக்கள், ஒவ்வொன்றும் மனித தேவைக்காக படைச்ச மாரியே இருக்குது பாருங்க. இதெல்லாம் ரசிக்கணுங்க. உலகத்தில் எவ்வளோ இருக்குது. பணம், பொருள் அதெல்லாம் தாண்டி உலகத்தில் இயற்கையை ரசிக்கணும், இயற்கையோடு இணைந்து வாழணும். இயற்கைக்கு எந்த பாதுகாப்பும் நம்மளால் தீங்கு விளைவிக்கூடாது, அந்தளவுக்கு வாழணும். அப்போ தான் அது அப்படியே இருக்கும். இப்போ எங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. சரி போதும் வாங்க, குளிக்கிற வழி போகலாம். இது ஒத்தடி தான் போகும். ஏன்னா இயற்கையாக ஓடையாக போகிறது ஆறு, அதுதான் நம்ம குளிக்க போகிறோம். நம்ம நீரில் குளிக்கிறதால என்ன நன்மைன்னா, நம்ம உடல் முழுவதும் நீரில் நனையும். இப்போ ஒரு பாத்ரூமில் குளிக்கிறோம், ஒரு இதில் குளிக்கிறோன்னா அதில் வந்து முழுமையாக நம்ம குளியல் முழுமை பெறாது. இப்போ ஒரு ஓடையில் குளிக்கும்போது நம்மளுக்கு நம்ம உடம்பு முழுவதும் தண்ணியில் நனையும். இந்த வேர்வை துவாரம், இந்த முடி துவாரம் ஃபுல்லாக முழுவதும் தண்ணி இறங்கும். ரொம்ப நேரம் குளித்தாலே நம்மளுக்கு குளிச்சுட்டு வந்த அந்த உணர்வு உடம்பு ஃபுல்லாக நனையிறதால குளித்த முழு திருப்தியும் கிடைக்கும். அதனால் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ நீரோட, குளம், குட்டை இங்கேயும் குளிங்க. குளிக்கும்போது அந்த நீரில் முகத்தை கழுவிட்டு வாய்ப்பு பிடிச்சா நம்மளுக்கு சளி பிடிக்கிறதோ இல்லை தலைவலியோ ஜுரமோ எதுவுமே வராது. நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு இந்த தண்ணியில் குளிக்கணும். இதில் ஆயிடும், இதில் ஜுரம் வரும், இதில் தலைவலி வரும் அப்படின்னு நினச்சின்னு குளித்தா அது வந்து நமக்கு தான் உடம்புக்கு தீங்காகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம உடம்பு அது கேட்கும், மைண்டு வாய்ஸில் போய் அது கேட்கும். அதனால் நாம் எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கணும். இப்படி போயிடுமோ, இப்படி நடந்துடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து பாசிட்டாக வாழ கற்றுக்கணும். வாங்க, இப்போ நீரோடைய உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகான இடத்துல அந்த நீரோட இருப்பாருங்க. வாங்க. இப்படியே வாங்க, அங்கே வழி இல்லை.
நீர் வந்து 10 அடி பள்ளத்தில் ஒரு 5 அடி பள்ளத்தில் இருக்கும். நல்லா ஆழமாக தான் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறோம் அந்த வியூ. வாங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். தெரியுங்களா? கிட்ட வந்து ஜூம் பண்ணுங்க. அதை பாருங்க, நீரை காட்டுங்க. மூங்கில், இந்த இலை மூலிகை எல்லாத்துலேயும் பட்டு இந்த தண்ணி வரத்தால் இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது. இந்த தண்ணியில் நாம் அந்த தண்ணியில் குளிக்கிறதால நம்ம உள்ள தோல் வியாதி, உடம்புல உள்ள பல பிரச்சனைகள் தீரும். அதனால் இந்த மூலிகை தண்ணியெல்லாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். இறங்கி குளிச்சுட்டா அந்த ஜில்னஸ்ஸும் நமக்கு தெரியாது. குளிக்கிற வரையும் தான் அந்த ஜில்னஸ்லாம் நமக்கு தெரியும். குளிச்சுட்டா நம்ம ஏன் ஏறுறோம், இன்னும் குளிக்கலாம் அப்படின்னு தோணுமே தவிர தண்ணி விட்டு ஏந்திருக்க தோணாது. தண்ணி வந்து ஆழம் கம்மி தான், மாற அளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு நான் குளிச்சே காட்டுறேன். அந்த சைடு நீரில் எப்படி குளிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லி காட்டுருவாங்க. தெரியும் சில பேருக்கு, தெரியாதுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ நீர் போகிற வழிக்கு பாதைக்கு போகலாம். வாங்க, ஒரு காட்டு பாதை மாரி தான் இருக்கும். பாருங்க, மலை இந்த மாதிரி எப்படி தாண்டி வச்சுருக்காங்க. வேரில் எந்த பிடிப்பில் நிற்கிது பாருங்க. ஒவ்வொரு பூச்சியோட சத்தம் கேட்குதுங்க உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த கீச்சு சவுண்டு, இந்த வேறு பாருங்க. இது என்ன வடிவில் இருக்குது பாருங்க. அந்த பட்டை வாடத்தில் இருக்குது. இது எத்தனை பல வருஷம் மரமாக இருக்குது. 20 வருஷம் 200 வருஷம் மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவான் பார்த்து வாங்க. நாம் இப்போ நீரோடைக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றி பாருங்க. தண்ணியை காட்டுப்பா, வேற காட்டுறா, அங்கே காட்டு. மாலை அது உங்ககிட்ட கட் பண்ணு. நீர் ஓடை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம். இந்த வேரோட அமைப்பு பாருங்க. இந்த தண்ணியெல்லாம் அடிச்சு இந்த வேர் வந்து வெளியே வருது. மூங்கில். தண்ணியோட முக்கியத்துவம் தெரியும் நமக்கு. தண்ணியில் குப்பையை கொட்டக்கூடாது. பிளாஸ்டிக் பை, மாலை இதெல்லாம் தண்ணியிலே போடக்கூடாது. தண்ணி வந்து நம்ம முக்கியமான எல்லா உயிருக்கும் தேவையான ஒன்று. மனித வாழ்வுக்கு மட்டும் தேவையான ஒன்று இல்லை, விலங்கு, பூச்சி, குருவி, கொக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. இதில் வந்து நம்ம குப்பையை கொட்டுறது ரொம்ப படிப்பறிவு இல்லாதவன், அறிவு இல்லாத செய்யலை. அதெல்லாம் இனிமேல்னாச்சும் யாரும் தண்ணியெல்லாம் குப்பையை கொட்டாதீங்க. பிளாஸ்டிக் பை இருந்தாலும் எதனா இருந்தால் நீங்களே சுத்தம் பண்ணுங்கள். வாங்க குளிக்கலாம். தண்ணியில் புது தண்ணியில் குளிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ புதுசாக ஒரு தண்ணியில் நம்ம வரோன்னா அந்த தண்ணியை வந்து முகத்தை கழுவணும், வாய்க்கு குளிக்கணும். அப்போ தான் இந்த நீர் வந்து நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கும். புது தண்ணியில் வரும்போது காலை பார்த்து வைக்கணும். ஏன்னா கல் இருக்கும், முள் இருக்கும், ஆழம் இருக்கும். போனால் எவ்வளோ தண்ணி இருக்கிறது. தண்ணியில் ஆனந்தமாக குளிக்கலாம். வாங்க. இப்படி மகிழ்ச்சியாக குளிக்கலாம். அடுத்து குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.